பாபு விஜயிலிருந்து எல்லோருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். தம்பி, நான் ப்ரொடியூசர் கவுன்சில் செக்ரட்டரி எல்லாம் இல்லை, அங்கே வந்து பேர நோட்டீஸ் கொடுக்க போறாங்க. நான் தமிழ் ஃபிலிம் ஆக்டிவ் ப்ரொடியூசர் அசோசியேஷனுடைய ட்ரெஷரர். நீங்க ஏதாவது தப்பா சொல்லி நம்ம மாட்டி விட்டுறாதீங்க. ஓகே, முதல்ல ஆரம்பிக்கும் போதே ஒரு பாசிட்டிவான விஷயத்தோட சொல்லலாம். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்முடைய மாண்புமிகு முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கும் இங்க இருக்கிற 3 பேருக்கும் வந்து ரொம்ப முக்கியமான கனெக்ஷன் இருக்கு. நம்முடைய ஜோசப் விஜய் சாருக்கும் இங்க இருக்கிறவங்களுக்கும் முதல்ல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு முருகதாஸ் சார் பார்க்கறதுக்கு. அவருடைய 3 திரைப்படங்களுமே நம்முடைய விஜய் சாருடைய படங்கள்ல அவருடைய மிகப்பெரிய கரியர் அடுத்த கட்டம் போறதுக்கு மிகப்பெரிய துணையா இருந்தது 3 படங்கள். அவருடைய 3 படங்கள் பாத்தீங்கன்னா துப்பாக்கி, கத்தி அண்ட் அதுக்கு பிறகு சர்க்கார் படத்துல நீங்க எப்படி சார் முருகதாஸ் சார் வச்சீங்க? ஒரு ஓட்டுல ஒரு டிஃபரன்ஸ் பண்ண முடியும், நீங்க ஒரு சீட்ல பண்ண முடியும். எப்படி உங்களுக்கு பிரிமானேஷன் இருந்திருக்கு? ஏதோ நடக்க போது ஒரு 5-6 வருஷம் கழிச்சுன்னு சொல்லிட்டு அப்பயே நீங்க ஒரு படத்திலேயே சர்க்கார்லயே அதை வச்சுட்டீங்க. கத்தில அவர் கொண்டு வந்த அந்த சோஷியல் இஷ்யூ, அந்த ஃபார்மர்ஸ்க்காக கொண்டு வந்த இஷ்யூல தான் நான் வந்து விஜய் சார் அப்ப பார்க்கும்போது நான் ஒரு விழாவில் சொன்னேன், சார் நீங்க கமர்ஷியல் திரைப்படங்கள்லாம் பண்ணும்போது முதல் முறையா ஒரு படம் இவ்வளவு எமோஷனா இவ்வளவு அழகான பெர்ஃபார்மன்ஸ் நீங்க கொடுத்துருந்தீங்கன்னு சொன்னேன். அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார் அந்த பெர்ஃபார்மன்ஸ்க்காக. அந்த படத்தினுடைய பெர்ஃபார்மன்ஸ், கத்தியில் அவர் கொடுத்த அந்த பெர்ஃபார்மன்ஸ், அதுக்கு பிறகு நம்ம சொல்லவே வேணாம். துப்பாக்கி எந்தனைக்குமே காலங்காலமா பேசப்படுற ஒரு மாபெரும் கமர்ஷியல் படம். இந்த 3 படங்கள் விஜய் சாருக்கு எவ்வளவு பெரிய வெற்றி கொடுத்ததோ அந்த மாதிரி அவருடைய கரியர்லயும் முருகதாஸ் சாருக்கும் பெரிய ஒரு ஸ்கேல் அடுத்த கட்டம் போன படங்கள். அந்த ஒரு கனெக்ஷன் இந்த பிரசன்ஸ்ல, அவருடைய பிரசன்ஸ்ல இருக்கு. அடுத்ததா முக்கியமா ஒரு ஆளை சொல்ல இடம், அது வந்து இந்த படத்தில் நடிச்ச நடிகர் நம்முடைய ஜெய் அவர்கள். சொல்லவேனா, உண்மையிலே அன்பு தம்பி மாதிரி எலெக்ஷன் கேம்பெயின் அப்போ போய் கேம்பெயின் பண்ணதா சரி, அது பிறகு வந்து பல விஷயங்கள்ல வந்து விஜய் சாருக்காக சப்போர்ட்டா இருந்ததும் சரி, அந்த இதுக்கு வந்து செரிமனிக்கு வந்து ஓடி வந்து பார்ட்டிசிபேட் பண்றாரு ஜெய். நான் பார்த்தேன் அந்த வீடியோவை. அதுவும் கொஞ்சம் லேட்டா வந்து ஓடி போய் அண்ணனுக்காக போய் அங்க நிக்கிறாரு. அந்த அண்ணனுக்காக அவ்வளவு கேம்பெயின் பண்ணி அந்த தைரியம் வேணும். சினிமா இண்டஸ்ட்ரியில போய் கேம்பெயின் பண்றதெல்லாம் அவ்வளவு ஈஸி இல்ல. ஏன் அண்ணனை நம்புற, என் அண்ணன் ஜெயிப்பாரு அப்படின்னு சொல்லி போய் கேம்பெயின் பண்ணி அது பிறகு இன்ஸ்டால அவ்வளவு ரீல்ஸ் போட்டு இன்னைக்கு உங்க அண்ணன் ஜெயிச்சிட்டார் சார். ஜெய் சார், உங்களுடைய நம்பிக்கைக்கு நம்முடைய திரு ஜோசப் விஜய் அவர்கள் வந்து இன்னைக்கு சிஎம்ஆ வந்தது நம்மளுக்கு எல்லாம் பெருமை. சினிமா இண்டஸ்ட்ரி சேர்ந்த அனைவருக்குமே பெருமை. சினிமா இண்டஸ்ட்ரி சார்பில் மிகப்பெரிய லெவல்ல எல்லோருக்குமே சந்தோஷம். சினிமா இண்டஸ்ட்ரிக்கு அவர் ஏதோ ஒரு விஷயம் பண்ணுவார், எல்லாரும் நம்பிக்கை இருக்கு. அவர் தமிழ்நாட்டுக்கே பல விஷயங்கள் பண்ண போறாரு, ஆனா சினிமா இண்டஸ்ட்ரிக்கு நல்லது பண்ணுவார் எதிர்பார்ப்பு நிறைய இருக்கு எல்லோருக்குமே இண்டஸ்ட்ரியில. ஜெய் அவர்களுடைய கான்ட்ரிபியூஷனும் அதுல அனில் மாதிரி அவருடைய கான்ட்ரிபியூஷன் அவர் பண்ணியிருக்காரு. அவர் முதல்ல ஆரம்பிக்கும் போதே விஜய் சாருக்கு தம்பியா நடிச்சு இன்னைக்கு அவர் இந்த படத்துல ட்ரெய்லர்ல பாத்தீங்கன்னா காமெடி பண்ற மாதிரிதான். யோகி சொல்றாருல, இந்த குட்டி தளபதி திடீர்னு வந்துட்டார் சின்ன தளபதி மாதிரி அப்படின்னு கிண்டல் பண்ற பல மேனரிசத்துல இந்த படத்துல வச்சிருக்காரு. அந்த படத்தை பார்த்துட்டேன். ஜெய் வந்து நம்ம விஜய் சார் தியேட்டர்ல இனிமே பார்க்க முடியாது, திரையரங்களை பார்க்க முடியாது, ஆனா திரைப்படங்களை பார்க்க முடியாது. ஆனா ஜெய் அவரை மாதிரியே ஒருத்தர் வருவாரு. அண்ட் பெரிய ஒரு வாய்ப்பு இருக்கு ஜெய், உங்களுக்கு நல்ல நல்ல படங்கள் வந்ததுன்னா உங்களுக்கு அந்த ஒரு வாய்ப்பு இருக்கு. உங்க அண்ணனை மாதிரியே நீங்களும் வர முடியும். நீங்க ஆதர்ஷ ஒரு நாயகனா உங்க அண்ணனா பாக்குற விஜய் சாருடைய வழியில நீங்க போய் நீங்களும் அந்த மாதிரி ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறேன். அண்ட் அடுத்ததா பேர்லயே விஜய் சார் இருக்கிற பாபு விஜய் பத்தி சொல்லணும். விஜய் சார் எப்படி வந்து அவருக்கு எவ்வளவு பிடிக்கும் பாபு விஜய்க்கு நான் சொல்றேன். ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்டா இருந்து ஒரு பெரிய கம்பெனி ரன் பண்ணி அந்த கம்பெனில